தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் காலை 7:21 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ஆடிப்பெருக்கு. எது செய்தாலும் அது பெருகும் என்பார்கள். பொதுவாக இன்றைக்கு நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஆடிப்பெருக்கு என்றாலே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நல்ல நேரம் பார்த்து நாம் புது முயற்சிகள் செய்தால் கூட அதிலே வெற்றி கிடைக்கும் என்றாலும் இன்றைக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு இன்றைக்கு செய்கின்ற பொழுது வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஆடி 18 என்றாலே ஆடிப்பெருக்கு என்ற நினைவு உடனுக்குடன் எல்லோருக்கும் வந்துவிடும். பொதுவாக இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது என்றால், யாரிடமாவது கடன் கேட்டால் கடன் வாங்குவது பெருகிவிடும். அதே நேரத்திலே ஒரு புது மருந்துகள் சாப்பிடுகிறோம் என்றால், புதிதாக உடல்நலம் கருதி ஏதாவது ஒரு மருத்துவத்திடம் போகிறோம், அங்கே மருந்து சாப்பிடுகிறோம் என்றால் இன்று சாப்பிடுகிற மருந்து தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பார்கள். இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் வருகின்ற பொழுது சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் சாப்பிடத்தான் வேண்டும். அதே நேரத்திலே ஆடிப்பெருக்கு என்பதனாலே இன்று மாலை நேரத்தில் நீங்கள் இல்லத்திலே விளக்கேற்றி வைத்து அம்பிகையை வழிபட வேண்டும். அதே நேரம் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்துகளும், கிரகங்கள் பலம் எப்படி, பலவீனம் எப்படி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில் சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கிறார் என்றால் எப்படி நாம் பார்க்கலாம் என்றால், மேஷ ராசியிலோ சிம்ம ராசியிலோ ஒருவர் ஜாதகத்திலே சூரியன் இருந்தால் அவர் பலம் பெற்றிருக்கிறார் என்று பொருள். சூரியன் பலம் பெற்றால் சிம்ம சூரியன் ஜெயித்து காட்டும் என்பது பழமொழி. சிம்மத்திலே ஒருவருக்கு சூரியன் இருந்தால் வழக்குகள் வந்தால் அதில் ஜெயிக்குவாராம். பஞ்சாயத்துக்கள் அவருக்கு சாதகமாக முடியுமாம். சிம்ம சூரியன் ஜெயித்து காட்டும் என்பார்கள். அப்படிப்பட்டவரை நாம் பழக்கத்தில் வைத்துக் கொண்டால், நமக்கு கூட இருப்பவராக இருந்தால், நம்முடைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர் மூலமாக அணுகின்ற பொழுது அதிலே வெற்றி கிடைக்கும் என்பார்கள். அதே போல சந்திரனுக்கு என்று எடுத்துக்கொண்டால், கடக சந்திரன் காசினியில் தலைமை. கடகத்திலே ஒருவருக்கு சந்திரன் இருந்தால் தலைமை பதவிகள் கிடைக்குமாம். அதாவது ஒரு பகுதிக்கு தலைவராகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்பார்கள். சரி, செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால், மேஷத்தில் இருந்தால் செவ்வாய் சொந்த வீடு, விருச்சிகத்தில் இருந்தாலும் சொந்த வீடு, மகரத்தில் இருந்தால் உச்சம், மகர செவ்வாயாக இருந்தால் மகர செவ்வாய் அதிகார யோகம் என்பார்கள். அதிகார யோகம், அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு மகரத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாயினுடைய திசாபுத்தி காலங்கள் நடந்தால் அவர்களுக்கு அமையும். அதே போல புதன் என்று எடுத்துக்கொண்டால், மிதுனத்திலோ கன்னியிலோ இருந்தால் புதன் சொந்த வீடு, மிதுனம் சொந்த வீடு. கன்னியும் புதனுக்கு சொந்த வீடு என்றாலும் கன்னியில் புதன் உச்சம் பெறுகின்றார். அப்படி புதன் உச்சம் பெற்றால் கன்னி புதன் என்றால் படிப்பிலே மிகுந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு வரும். ஏராளமான கல்வி செல்வத்தை அவர் பெற்றிருப்பார். அயல்நாடுகளில் கூட அவருக்கு புகழ் கிடைக்கும் அளவுக்கு அவர் வாழ்க்கையிலே கல்வியில் மிகப்பெரிய தேர்ச்சியாளராக விளங்குவார். அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒருவருக்கு அமைய வேண்டுமானால், கல்வி கேள்விகளில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றெல்லாம் கல்வியை பற்றிய குரல்கள் இருக்கின்றன. ஆனால் கல்வியிலே ஒருவர் தேர்ச்சி பெற்று மிகச்சிறந்த கல்வியாளராக வர வேண்டும் என்றால், புகழ் பெற்றவராக விளங்க வேண்டும் என்றால், புதன் ஜாதகத்திலே வலிமை பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புதன் ஒருவர் ஜாதகத்தில் கன்னி ராசியிலே உச்சம் பெற்றிருந்தால் அவர் கல்வியாளர்களே சிறந்தவர்களாக விளங்குவார் என்று தெரிவித்து, இதுபோன்று இன்னும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும், குருவிற்கு, சுக்கிரனுக்கு, சனிக்கு, ராகு கேதுகளுக்கு எல்லாவற்றிற்கும் எந்த இடத்தில் இருந்தால் பலம், எந்த இடத்தில் இருந்தால் பலம் குறைவு, பலம் குறைவாக இருந்தால் என்ன வழிபாடு என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து நீங்கள் அதன் மூலமாக கிரகங்கள் வலிமை இழந்திருக்கின்ற பொழுது இந்த திசை நடக்கிறது, அதனால் தான் இந்த காரியம் நடைபெறவில்லை, எனவே இதற்காக நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அதன் விளைவாக வழிபாடுவீர்கள். வழிபாட்டின் மூலம் வளர்ச்சி கூடும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, காரியங்கள் கைகூட கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். காரணம், உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். பிறரிடம் கைமாற்று வாங்கும் சூழல் கூட வசதி இருப்பவர்களுக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று கவலையோடு இருக்கக்கூடிய நாள் தான். எனவே கவனமோடு செயல்படுவது நல்லது. நிதானமும் பொறுமையும் கடைப்பிடியுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். 2ஆம் இடத்திலே புதன். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம். சுக்கிரபலம் 2இல் இருப்பதனாலே உங்களுக்கு அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கலாம். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குடும்பத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், இடமாற்றங்கள், மேலும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடிவடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ராசியிலேயே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. 1 குரு, 10க்கு அதிபதி. எனவே தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார். அதுவும் பலம் பெற்ற புதன். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாமன் மைத்துனர்கள் வெளியில் மனதுக்கினிய சம்பவம் உங்களுக்கு நடைபெறலாம். சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. உடன்பிறப்புகள் மூலமும் உற்சாகமான தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். சூரிய பலம் ராசியில் இருக்கிறது. தனாதிபதி சூரியன் என்பதால் தனவரவு தாராளமாக வரும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். ஒவ்வொன்றாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலம். நீங்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தால் திடீரென உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்பட்டு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது. 7இலே ராகு. குடும்பத்திலே சில குறைபாடுகளும் குழப்பங்களும் வரலாம். ஒருவர் மாற்றி ஒருவருக்கு தொல்லைகள் உடல்நிலையிலும் வரலாம். மனக்கவலையும் அதிகரிக்கும். பணப்பிரச்சனையும் அதிகரிக்கலாம். ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுவது நல்லது. பொதுவாகவே ஜென்மத்தில் கேது இருக்கின்ற பொழுது மனக்கவலைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். மன அமைதிக்கு அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று ஆடிப்பெருக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். இன்று கிழமை ஞாயிறு என்பதால் சிவன் சக்தி வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். அஷ்டமாதிபதி இருக்கின்றதனால் அலைச்சல் இருக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சகோதரர்கள் உங்களை விட்டு செல்ல நேரிடும். அதாவது உங்களை பிரிந்து செல்ல நேரிடலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் அன்பும் அரவணைப்பும் இருந்தால்தான் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை அதிக விலைக்கு கேட்பார்களா என்று நினைத்து நீங்கள் விலை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இடம்பூமியாலும் இன்றைக்கு சில பிரச்சனைகள் வரலாம். சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்ற கவலை அகல வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே இன்றைக்கு குழப்பங்கள் அகலும். கோவில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகலாம். வீட்டுக்கு தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்று விட்டனவே, எப்பொழுதுதான் வரன்கள் வாயில் தேடி வந்தவை மீண்டும் வரும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. சுப செய்திகள் வரலாம். அது மட்டுமல்ல, துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அத்தில் ஆழ்த்தப் போகின்றீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு இன்று மனதிற்கினிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். வாழ்த்துச் செய்திகளால் வளம் காண்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகின்றது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வரலாம். இன்று ஆடிப்பெருக்கு என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் சிவாலய வழிபாடும் விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்கினால் குடும்ப முன்னேற்றமும் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும்.
தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி நிலை அகலும். பதவி வருவதில் இருந்த தாமதங்களும் விலகும். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். 7லே புதன் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் திடீரென ஒரு நல்ல வரன்கள் வரலாம். கல்யாண தடை இருப்பவர்கள் அதை மீறி கல்யாண தடை அகன்று நல்ல இடத்திலே கல்யாணம் முடிவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது. கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கடமையில் தொய்வு ஏற்படும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் இன்று செய்ய இயலாமல் போகலாம். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக வரலாம். என்ன இருந்தாலும் இன்று யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடும். அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படும் அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஜென்மராகு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும். 6ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம். கவனம் தேவை. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். நண்பர்கள் மூலம் கிடைக்கும். அந்த நல்ல தகவல் உங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உதவுவதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய் இருக்கின்றார். தனாதிபதி 7லிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இடம்பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணம் கைகூடும். உங்களுடைய ராசிநாதன் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய உன்னதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று நீங்கள் நினைத்திருந்தால் அவர்கள் படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்து வேலைக்கு முயற்சித்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.